படம் நல்லா இருந்துச்சு. மூவி 8 அவுட் ஆஃப் 10 ரேட் பண்ணுவேன். ருத்ரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னே எனக்கு தெரில. நல்லா இருந்துச்சு. சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் இந்த ரொமான்ஸ் சீன் கூட அவ்வளோ இல்லை, பட் இருந்துச்சு. அவர் வந்து டிஃப்ரெண்ட் பிரேக்கப்ஸ் போயிருக்கார் மூலமாக லைக் இந்த மூவியில் வந்து நிறைய கனெக்ட் ஆச்சு இந்த 2K ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு. 90s மூவிஸ்ன்னு சொல்ல மாட்டேன், பட் 2K கிட்ஸுக்கு நிறையவே இதுவாச்சு. ஸோ அதான் இதில் என்ன பிடிச்சதுன்னா, எல்லோரும் வந்து ரிலேஷன்ஷிப் போகிறது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் என்னென்னா, 2 பேரும் லவ் பண்ணுறதை விட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வெளியே வரதா. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க தான் செய்யும், ஃப்ரெண்ட்ஷிப்லேயே இருக்கும். ஸோ வந்து அதை தாண்டி எப்படி ஓவர் கம் வராங்க. ஆமாம், செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாம் சம்டைம்ஸ். எல்லாமே தப்பாக இருக்காது அப்படின்னு தான் சொல்ல வராங்க இந்த மூவியில். கெமிஸ்ட்ரி செம்மையாகவே இருந்துச்சு. ஆக்சுவலாக தெரியல, நல்லாவே பாண்ட் இருந்துச்சு, அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இல்லை, கேமியோ மட்டும் தான் வராங்க. பட் அந்த கேமியோ இல்லைன்னா அந்த மூவியே லேக் ஆகிடும். அவர் வந்ததால் ஆக்சுவலாக இந்த மூவி கொஞ்சம் சேவ் ஆகிடுச்சின்னு சொல்லுவேன் நான். செம்மையாக நடிச்சிருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபஸ்ட் டைம் நான் அவங்க மூவி பார்க்குறேன். செம்மையாக நடிச்சிருந்தாங்க. கப்பிள், ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணால் வந்து பார்க்கலாம். எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் இந்த மூவி. நீங்களே போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நல்லா இருந்துச்சு படம், பார்க்கலாம். லவ் ஸ்டோரி தான், இந்த ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி தான் லவ் ஸ்டோரி எடுத்திருக்காங்க. ஆமாம், நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ரீச் ஆவார்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்கு. நல்லா தான் இருந்தது. லவ் போர்ஷன்லாம் நல்லா இருந்தது, பார்க்கலாம். லவ்வர்ஸ்க்கு தாங்க, இப்போ வந்திருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு தான் நல்லாயிருக்கும். ஆமாம், அந்த மாதிரி தான் கதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆமாம், அவர் வராரு. ஸோ நான் சொன்னால் அது உங்களுக்கு இதுவாகிடும், ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ நீங்கள் போய் பாருங்கள். நல்லா இருந்தது. அவரோட வந்த சீன் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவர் வர சீன் எல்லாமே. ஸோ நீங்கள் பாருங்கள். புரியல. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. போர் அடிக்காமல் தான் போதும், பார்க்கலாம். நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு லவ் ஸ்டோரி பார்த்த ஃபீல் கிடச்சிச்சு. எனக்கு என்னென்னா, ட்ரெய்லர் பார்த்தப்போலாம் லவ் வழக்கம் போல் கிரிஞ்சாக மாற்றி விட்ருவாங்களோங்கிற பயம் இருந்துச்சு. ஏன்னா இப்போ லவ் ஸ்டோரினாலே கிரிஞ்சுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஒரு இது இருந்தது. உள்ளே போகிறதுக்கு நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் ஸ்டார்ட் அப் ஆகும்போது கூட எனக்கு உள்ளே ஒரு பயம் இருந்தது. வழக்கம் போல் இவங்களுக்கு கிரிஞ்சு தான் பண்ண போகிறாங்க போலக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஸ்கூல் லைஃப்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் நினச்சோன்னே கண்டிப்பாக கிரிஞ்சு தான் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்குள்ளெல்லாம் வந்தேன். ஆனால் அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, 2K லவ் ஸ்டோரியோட ஸ்கூல் லைஃப்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். எல்லாம் ரீல்ஸ்லேயே பார்த்து காண்டாகி கடுப்பானவங்க. ஸோ ஸ்க்ரீனில் அதெல்லாம் காமிச்ச விதம், அந்த டிஃப்ரென்ஷியேஷன்லாம் காமிச்ச விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இன்டர்வல் பிளாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை தாண்டி கிளைமேக்ஸ் வேறு லெவலில் இருந்தது. நான் கண்டிப்பாக யோசிக்கல, கண்டிப்பாக ஒரு 2 இது நடக்காது அப்படிங்கிற மாதிரியே யோசித்தேன். ஆனால் வேறு மாதிரி கொடுத்த விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது அவரோட ஆக்டிங். எனக்கு என்னென்னா, அந்த ஸ்கூல் லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும். நம்ம கூட படிக்கிற பொண்ணை லவ் பண்ணுறதை தாண்டி நம்ம சீனியரு எல்லாம் லவ் பண்ணுருவாங்க. அந்த ஒரு இப்போ பசங்க எல்லாருமே சீனியராக தான் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஒரு லவ்வை வந்து நல்லா காமிச்சா. அந்த ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன லேக் இருந்தது. அது வந்து எல்லாருமே ஃபஸ்ட்டில் 100% ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம கதையோடு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து நமக்கு லேக் தெரியலை. ஓகே, நல்லா தான் போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி மீராவோட ஆக்டிங் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த லாஸ்ட்டாக ஒரு தேர்டாக ஒரு கேள்வி வருவாங்க, மீரான்னு சொல்லிட்டு. அவங்களோட ஒரிஜினல் நேம் எனக்கு தெரில. பட் அவங்களோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் அப்படின்னா, ஒரு எமோஷ்னல் கனெக்ட் ஆகும்ல நம்மளுக்கு. அந்த லவ்வாக இருக்கட்டும், பிரேக்கப் ஆனாலும் வேறு ஒருத்தவங்களோட ஜாயிண்ட் ஆகுறது, திருப்பி அதை பற்றி யோசிக்கிறது, அந்த ஒரு எமோஷ்னலில் வந்து எல்லா கேர்ள்ஸுக்குமே உண்டு. அந்த ஒரு விஷயத்தை வந்து உள்வாங்கி அந்த ஒரு ஃபீல் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. பசங்க எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். லவ்வர்ஸ் கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்காகவே ஒரு 3 லிப்லாக் சாங் சீன்லாம் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போல்லாம் எங்க நம்ம ரீல்ஸில் யூடியூப்லலாம் பார்க்காததா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கதைக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ முன்னாடி தான் நம்ம வந்து ஐ லவ் யூலாம் சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருப்போம். இப்போலாம் லவ் சொல்கிறதே கிடையாது. லவ் சொல்லும் போதே லிப்லாக் சீன் தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தை யதார்த்தமாக எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். அது ஒன்றும் பெருசாலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓகா இந்த மாதிரி ஓவர் சீனாக முகம் சொல்லிக்கிற மாதிரி அப்போல்லாம் காட்டல. ஓரளவு உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு.